ஸோ ஜார்ஜியா எம்பிபிஎஸ் பற்றி இந்த ஒரு டவுட் இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. 6 இயர்ஸ் போதுமா அண்ட் எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு 3 இயர்ஸ் பிஜி வந்து ஜார்ஜியாவில் கம்பல்சரி பண்ணியிருக்கணுமா? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் இருக்கும் அண்ட் யூடியூப்ஸில் பார்த்தீங்கனாலுமே நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. பட் கன்சல்டன்சி சைடில் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. அப்போது கரெக்டான ஆன்சர் தான் என்ன? இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணாமல் நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து ஜார்ஜியாவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் 5 to 6 ஃபியூச்சர் லைஃப் வந்து ரிஸ்க் ஆகிடும். எஸ்பெஷலி இந்த லைன் ஜார்ஜியா எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா 6+3 ரூலுங்கிறது கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூல் வந்து கரெக்டா இல்லை தப்பா? என்எம்சியோட எல்லா மேஜர் பாயிண்ட்ஸுமே ஜார்ஜியன் எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஷாக்கிங்கான ஆன்சர்ஸ்லாம் வந்தது. ஸோ நீங்கள் ஒரு கெஸ்ட்டில் டிசிஷன் எடுத்து ஜார்ஜியாவில் ஜாயின் பண்ணுறதை விட நான் போட்டிருக்க இந்த லாங் வீடியோவை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். எஸ்பெஷலி அந்த 6+3 ரூலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லாங் வீடியோவை செக் பண்ணாமல் நீங்கள் அட்மிஷன் போடாதீங்க. ஸோ அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை செக் பண்ணுங்கள்.